திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியதுடன் மக்கள் மீது கூடுதல் பொருளாதார சுமையை ஏற்றியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சென்னை வருகை தந்தவுடன் தொகுதி பங்கீடு குறித்து இறுதி செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளார். மக்கள் இன்னைக்கு அவதிப்படுறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னால் 532 தேர்தல் வாக்குறுதி சொன்னாங்க. சொத்து வரி கூட்ட மாட்டோம்னு சொன்னாங்க. 300 மடங்கு கூட்டியிருக்காங்க. மின் கட்டணத்தை கூட்டவே மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. 300 மடங்கு கூட்டியிருக்காங்க. மின் கட்டணத்தை 2 மாதத்திற்கு ஒரு முறை இருப்பதை 1 மாதத்திற்கு ஒரு முறை நாங்கள் கணக்கெடுப்பு செய்வோம்னு சொன்னாங்க. செய்யலை. உங்கள் ஊரில் முதல்வர் அப்படின்னு சொன்னாங்க. நானும் நிறைய எழுதி கொடுத்தேன். ஆனால் அது செய்யலை. இன்றைக்கி மத்திய அரசு இன்றைக்கி சாலைகள், போக்குவரத்து, பாலங்கள் 14 லட்சம் கோடி ரூபாய் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு தந்திருக்காங்க. எதுவுமே தரலன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ரேஷன் கடைகளில் பார்த்தா எல்லா பொருட்களையும் மத்திய அரசு ஃப்ரீயாக கொடுக்கும். மாநில அரசு அதை மத்திய அரசு கொடுக்கறதா மாநில அரசு தாங்கள் வாங்கிட்டு ஸ்டிக்கர் ஒட்டி ஏதோ அவங்க கொடுக்க போல இன்றைக்கி கொடுக்குறாங்க. சீட் ஷேரிங் பேச்சுவார்த்தைங்கிறது எப்போ துவங்கும்? இன்னும் 12 நாள் இருக்குது நாமினேஷன். அதாவது திமுக இன்றைக்கி மாநில கட்சி, அவங்க ஏற்கனவே பேசி முடிச்சுட்டாங்க. நாங்கள் எங்களுடைய தேர்தல் பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல்ஜி வருவார்கள். வந்த உடனே நாங்கள் பேச்சுவார்த்தை தொடங்கி வெற்றிகரமாக முடியும்.